ஹாய் ஹலோ. இன்றைக்கி நான் மேக் பண்ண போகிற ப்ரேஸ்லெட்டும் மெமரி ஒயர் வச்சு தான். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே மெமரி ஒயர் வச்சு எப்படி நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளியராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஐடியா ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு டிசைனில் நீங்கள் வந்து மேக் பண்ணி காமிங்க. ஸோ இப்போ நான் இதுக்காக ஏடி ஸ்டோன், லோட்டஸ் பெண்டன், நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் பெண்டன், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் கிளிப் பெண்டன் வந்து இதை எடுத்துருக்கிறேன், அதாவது கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி பால் பீடு நமக்கு தேவைப்படும். இது வந்து நம்ம இன்விசிபிள் செயினுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் வந்து கம்மு B7000 கூட எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பொருள்னா இந்த மெமரி ஒயர். இந்த மெமரி ஒயர் ப்ரேஸ்லெட் வச்சு நம்ம எக்கச்சக்கமான டிசைன் வந்து மேக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த லோட்டஸ் பென்னனில் நிறைய ஹோல் இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சில இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணும்போது லோட்டஸ் வந்து ரொம்ப மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து இன்சர்ட் பண்ணாலும், அதாவது மேலே இருக்கிற ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்தாலும் நமக்கு லோட்டஸ் வந்து ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி கீழே வந்து குத்தி நம்ம வெளியே எடுத்தாலும் லோட்டஸ் வந்து மேலேயும் கீழேயும் ஆடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம சென்டராக பார்த்து நம்ம குத்திக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதே பிளேஸ்லேயே, அதாவது இப்போ ஒரு சென்டராக பார்த்து நீங்கள் ஒரு சைடில் குத்துறீங்க, அடுத்த சைட்லேயும் அதே பொசிஷனில் வெளியே வராமல், ஸோ ஒரு சைடு ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அந்த சைடு மேலேயோ கீழேயோ நீங்கள் வந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோட்டஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்குது. ஸோ இது வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள், இந்த டைமில் நான் வந்து ஒரு சைடாக வந்து நான் ஒரு சைடில் வந்து குத்திருக்கிறேன். பட் அதே நேராக இருக்கிற மாதிரி நான் இன்னொரு சைடில் வெளியே வரல, கொஞ்சம் வந்து கீழே வெளியே வந்திருக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை மேக் பண்ணி பாருங்கள். மேக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து சைடில் ரெண்டும் பால் பீட் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம எத்தனை பால் பீட் வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ சில பேர் வந்து ஃபுல்லாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது சார்ஜஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் இந்த சைடு 4 அந்த சைடு 4 பண்ணியிருக்கேன். ஸோ செக்யூர் பண்ணுறதுக்காக அந்த சைடு இந்த சைடு நம்ம கியர்லாக் போட்டு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாகவும் ஒரு பால் பீட் போட்டு கம் போட்டு ஒட்டிக்கிட்டால் போதும். ஸோ இந்த கம் போட்டு ஒட்டுற ப்ரொசீஜர் வந்து நான் ஈவில் ப்ரேஸ்லெட்டில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஏடி பெண்டன்ட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக பெண்டனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப்லேயே வாங்கும்போதே 35-40 ருபீஸ் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இந்த சைடில் எந்த சைடு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அவுட் சைடும் அதே சைடில் வெளியே வராமல் கொஞ்சம் மேலே கீழே நீங்கள் வந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஏடி பெண்டன்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்காக இந்த மாதிரி பால் பீட் ஸ்டோன் வச்சதும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜஸ் வந்து மேக் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லிக்கணும். ஸோ கஸ்டமருக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ செக்யூர் பண்ணுறதுக்காக எப்போவுமே கியர் லாக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பாருங்கள், அதாவது ஸ்கொயரில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோனு, நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே டபுள் ஹோல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டபுள் ஹோல் யூஸ் பண்ணும்போது 2 மெமரி ஒயர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட நான் டிசைன் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தது தான். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஏன் நான் வந்து இதை உங்களுக்கு காமிக்கலைன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஈவில் ப்ரேஸ்லெட்டில் இதே மாதிரி மேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெமரி ஒயர் ப்ரேஸ்லெட்டும் நிறைய வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஏதாவது ஒரு டிசைனில் நீங்கள் மேக் பண்ணி காமிங்க. ஸோ ஏடி ஸ்டோன் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஏடி ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயர் கிளிப் ஸ்டோன் அல்லது கிறிஸ்டல் பீட் வச்சு கூட நீங்கள் வந்து மேக் பண்ணி காமிக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டில் நான் 2 மெமரி ஒயர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து நான் நானோ பீட்ஸ் வந்து கோத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து 2 மெமரி ஒயரையும், அதாவது ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல ஒரு பெரிய கிறிஸ்டல் பீடு வச்சு நான் வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கிளிப் ஸ்டோனோட ரேட் வந்து ஒரு 8 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். 5லேருந்து 8 ருபீஸ் இருக்கும். கூடவே நீங்கள் நானோ பீட் ஆட் பண்ணும்போது அதுவும் வந்து கொஞ்சம் கம்மியான விலையில் ஒரு 10 ருபீஸ்லேயே நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மெமரி ஒயர் அதுக்கான சார்ஜ் இது வந்து நம்ம 50 ருபீஸ்க்குள்ளேயே நம்ம மேக் பண்ணி கொடுத்துடலாம். பட் இந்த ஏடி ஸ்டோன் மெமரி ஒயர் ப்ரேஸ்லெட் வந்து ஏடி ஸ்டோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு 80-100க்கு நீங்கள் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அந்த கோல்டன் பீடு நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மெமரி ஒயர் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதாவது மெமரி ஒயர் ப்ரேஸ்லெட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து வெளுத்து போகிறது இல்லை. ஸோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இது மாதிரி சில்வர் கலர்லேயே இருக்கும். அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.